தமிழ்நாட்டில் இன்னைக்கு இன்ஜினியரிங் கல்லூரி அட்மிஷன்ஸ் அந்த கவுன்சிலிங் நடக்கிறத பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு 9 கல்லூரிகளுக்கு தற்காலிக தடை, அப்புறம் இன்னும் சில ரத்தெல்லாம் பண்ணியிருக்கிறத நியூஸில் பார்த்துருப்போம். மொத்தமாக 433 கல்லூரிகளில் 2.32 லட்சம் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற இருக்கு. அதில் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2 லட்சம் பேருக்கு இப்போ கவுன்சிலிங் நடக்குது, இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 2023-24 நிதியாண்டுல போலித்தனமாக பேராசிரியர்களை போலியாக ஒரு 353 பேராசிரியர்கள் போலியாக தங்கள் கல்லூரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 224 கல்லூரிகள்ல அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோடைய CAI, சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டிடியூஷன், அவங்க கொடுத்த அப்ரூவல்ல தகுதி இல்லாத தரமற்ற நூற்றுக்கணக்கான தனியார் கல்லூரிகளில் நம்ம மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட தகவல் இருக்கக்கூடிய தகவலை திரட்டி ஆய்வு செய்த தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு மோசமான சூழலை நோக்கி நகரும்னா மற்ற மாநிலங்களில் இதை விட மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்போ AICTE என்னதான் பண்ணுதுன்ற கேள்வியா இருக்கு. ஒரு கல்லூரியில பணிபுரியக்கூடியவர் AICTE விதியும் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விதியும் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் முனைவர்கள் இவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தாதான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கும். தங்கள் கல்லூரியில பணியே புரியாத அந்த பேராசிரியர்களை கணக்காக காமிச்சு இங்க நிறைய கல்லூரிகள் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ல அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணதுக்கு மிகப்பெரிய காரணம் அந்த விசிட்டிங் டீம், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம். அந்த விசிட்டிங் டீம் தான் கொல்லிவுட் ஆயிருக்கிறதா நம்ம சந்தேகப்படுறோம். அது எப்படி ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இன்னமும் லைவ்ல டேட்டா இருக்கு. இதுக்காக நீங்க RTI போடணும் அவசியம் இல்லை, வேற எங்கேயும் தேடணுன்ற அவசியம் இல்லை. இந்த டேட்டா அறப்போரை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா தகவல்களையும் எப்படி சேகரிச்சு கொடுக்குறோன்னு. இந்த தகவலை அண்ணா யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்ல அஃபிலியேஷன் பேஜ்ல அஃபிலியேட்டட் கல்லூரி 2023-24 5 மண்டலங்களாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த 5 மண்டலங்கள்ல கூடிய அந்த கல்லூரிகளோட விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பேராசிரியர் மாரிச்சாமின்ற ஒரு பேராசிரியர் ஒரே நேரத்தில் நாம இருக்கக்கூடிய இதே நேரத்தில் தமிழ்நாட்டு கல்லூரிகள்ல 11 இடங்கள்ல வேலை செய்கிறார். மாணவர்கள் பேசிட்டு இருக்கிறார். முழு நேர பணியாளரா பணிபுரிகிறார். முழு நேர நீங்க ஃபேக்கல்டி கெஸ்ட் ஃபேக்கல்டி கேட்கலாம். கெஸ்ட் ஃபேக்கல்டி ஃபேக்கல்டி மெம்பரா கிடையாது. ஃபேக்கல்டி மெம்பர்னா அங்கே முழு நேர பணியாளராக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்லூரியோட பணியாளராக கணக்கெடுக்கப்படும். அந்த கணக்கெடுத்தால் தான் அஃபிலியேஷனே கிடைக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல முரளி பாபுன்னு ஒரு ஃபேக்கல்டி, அவரு 11 கல்லூரிகளில் இதே நேரத்தில் வகுப்பெடுத்துட்டு இருக்கிறதா ஆவணத்தில் இருக்கு. இது ஃபோர்ஜரிங்களா இல்லையா? அதே போல இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. விசிட்டிங் டீம் இப்போ உங்களுக்கு தமிழ் பிரஸ் ரிலீஸ்ல வந்திருக்கோம். அதுல அனெக்சர் 2 பார்த்துக்கங்க. அனெக்சர் 2ல அந்த மாரிச்சாமின்ற ஃபேக்கல்டி 11 இடங்கள்ல வேலை செய்யறத, ஏஞ்சல் காலேஜுக்கு 5/6/23 விசிட்டிங் போயிருக்காங்க. அங்கேயும் இந்த மாரிச்சாமின்ற ஒரு பணியில இருக்கிறாரு. தனலட்சுமி சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜுக்கு 17/5 இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. அதே மாரிச்சாமி அங்கேயும் பணியில இருக்கிறாரு. ஃபாத்திமா மைக்கேல் காலேஜில் 26/5/23 இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. அங்கேயும் முனைவர் மாரிச்சாமி பணியில இருக்கிறார். இந்த டேபிளை நீங்க இந்த டேபிள் அனெக்சர் கொடுத்துருப்போம். அனெக்சர் 1ல ஃபர்ஸ்ட்ல இருப்பார் மாரிச்சாமின்றவர். அவர் பணி சேர்ந்த நாளும் இன்ஸ்பெக்ஷன் போன டேட்டும் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாரிச்சாமி பொறுத்த வரைக்கும் MRK இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர்ல 16/5/23 இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷன் டீம் விசிட்டிங் போறாங்க. அந்த கல்லூரியில 3/6/20 இவர் ஜாயின் பண்ணிருக்கிறதா கொடுத்துருக்கிறார். அதே விசிட்டிங் டீம் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய விசிட்டிங் டீம் 17/5 அதாவது அடுத்த நாள் 16/5 MRK இன்ஸ்டிடியூட் போறாங்க. 17/5 தனலட்சுமி சீனிவாசா காலேஜ் போறாங்க. அங்கேயும் அந்த மாரிச்சாமி பணியில இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா
அதுக்கு அடுத்த நாள் 18/5/23 போகும்போது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்லயும் பணியில இருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் 19/5/23 போன மே மாசத்துல நடந்த 4 அடுத்த விசிட்லயும் இந்த முனைவர் மாரிச்சாமின்றவர் அடுத்தடுத்த கல்லூரிகள்ல இருக்கிறார். முதல் நாள் எம்ஆர்கே இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறாரு, 2வது நாள் தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிறாரு, தனலட்சுமி சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர்ல இருக்கிறாரு. அடுத்து 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா 18ல பாத்தீங்க அப்படின்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கிறார். அடுத்து 19ல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஆர்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிறார். அது போல அந்த மாரிச்சாமின்ற ஃபேக்கல்டி முழு நேர பேராசிரியர் அந்த கல்லூரியில முழு நேரமா நான் இருக்கிறேன்னு சொல்லி 11 இடங்கள்ல இருக்கிறார். இவர் ஒருத்தர் மட்டுமா அப்படின்னா இல்ல, அதுக்கு மேல முரளி பாபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த முரளி பாபுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 11 கல்லூரிகள்ல இன்ஜினியரிங் கல்லூரிகள்ல முழு நேர பணியாளராக இருக்கிறார். இந்த முரளி பாபு இன்னைக்கு சிண்டிகேட் மெம்பரா இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில சிண்டிகேட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பணிபுரியறது தான் அந்த கல்லூரி லிஸ்ட் சிண்டிகேட்டோட. இவர் இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் மெம்பர். இந்த கல்லூரியில வேலை செய்யக்கூடிய முரளி பாபு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு 10 கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல முழு நேர பணியாளராக இருக்கிறார். இது மட்டுமே இல்லை, இது போல 363 ஃபேக்கல்டிஸ் தமிழ்நாடு முழுசும் 363 ஃபேக்கல்டிஸ் போலியாக 972 இடங்கள்ல பணிபுரியுறாங்க முழு நேரமா. எப்படி பணிபுரிய முடியும்? இந்த விசிட்டிங் டீம் தான் காரணம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா 2/6/23 போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2 கல்லூரிக்கு போறாங்க. அதோட அனெக்சர் பாத்தீங்கன்னா அனெக்சர் 5ல குறிப்பிட்டிருப்போம். ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்டி 2ஆம் தேதி ஜூன் மாதம் 23ல ஒரே நாள்ல 2 கல்லூரிக்கு விசிட்டிங் போறாங்க, வேற வேற இன்ஸ்பெக்ஷன் டீம். அதுல ராம்குமார்னு ஒரு ஃபேக்கல்டி முழு நேரமாக இந்த ஸ்ரீ சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜில் வேலை செய்கிறார். அதே நாளில் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வேலூர்ல நடக்குது. அங்கேயும் இந்த ராம்குமார் ஃபேக்கல்டி பிரசன்ட்ல இருக்கிறார். அப்போ இந்த விசிட்டிங் டீம் வந்து எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இது போல 11 ஃபேக்கல்டிஸ் 11 முழு நேர பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முனைவர்கள் கல்லூரிகளில் பிரசன்ட்ல இருந்திருக்கிறாங்க. அப்போ விசிட்டிங் டீம் இங்க கிளீனா தெரியுது, பிளண்டடா அவங்க வயலேட் பண்ணியிருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. அந்த டீமை பத்தின விவரங்களை கேட்டு ஆர்டிஐ போட்டிருந்தோம். அப்புறம் இந்த டீமை விசிட்டிங் டீம் இன்ஸ்பெக்ஷன் டீமை அனுப்பின டைரக்டர் இளைய பெருமாள் அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த விசிட்டிங் டீம் யாருன்னு கேட்டு ஆர்டிஐ போடுறதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல. அது ஆணையத்தில் காத்திருப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விசிட்டிங் டீம் பத்தின எந்த தகவலும் இணையதளத்துல இல்லை. டைரக்டர் இளைய பெருமாள் சிஐயோட டைரக்டர் அப்போ இருந்தவர், கடந்த 2-3 வருஷமா அவர் தான் இருந்தாரு. அவர் தான் இந்த நோட்டிபிகேஷன் போட்டு விசிட்டிங் டீமை அனுப்புறாரு. 2023-24 அவர் தான் அனுப்புனாரு. அவர் தான் இந்த விசிட்டிங் டீமோட ரிப்போர்ட்டை எடுத்து சிண்டிகேட் கொண்டு போறாங்க. அப்புறம் விசி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் கல்லூரியில மாணவர்களை தகுதியற்ற ஒரு கல்வியை கொடுக்கறதுக்கு இங்க வயலேட் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். இது நீங்க வெப்சைட்ல பார்க்கறத நம்ம கடைசியா பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது. இது மட்டுமே இல்லை, முக்கியமா 3வது விஷயம் 13,861 பேர் ஏயுஐடின்னு சொல்லுவோம். ஏசிடிஐடியோட ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட யூனிக் ஐடி போடாதவர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த 480 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் அந்த ஐடி குறிப்பிடாதவர்கள் மட்டும் 14,000 பேர், 13,891 பேர் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்கெல்லாம் ஃபேக்கா, டம்மியா, குவாலிஃபைடு இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 47,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரியில் வேலை செய்யறதா அண்ணா யூனிவர்சிட்டியே கொடுத்துருக்கு. அதுல 14,000 பேருக்கு ஏயுஐடி, அந்த ஏசிடிஐயோட யூனிக் ஐடி, அந்த யூனிக் ஐடி குறிப்பிடலைன்னா நீங்க அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அப்படி பண்ணாம அவங்கள ஃபேக்கல்டி கவுண்டா எடுத்து அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்ப தரமற்ற கல்லூரிகள் இங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து இதுக்கு முன்னால வருஷம் இருந்திருக்குன்னா இதுக்கு முன்னால வருஷத்துலையும் டேட்டாவில் இருக்கிறத அப்பப்போ செய்திகளுமே பார்த்துருக்கோம். நீதிமன்றமும் அப்போ இதை பத்தி கேள்வி எழுப்பியிருந்தது. அந்த 14,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஒரு அமைச்சர் நினைச்சிருந்தாருன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர்
அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த ஒரு சின்ன விதியை கடைபிடிச்சா இருந்தாலே இன்னைக்கு 15,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். இன்ஜினியர்களுக்கு, தகுதியுள்ள இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அவரோட அலட்சியமா விசி வைஸ் சான்சலர் அவரு இந்த எரரை கண்டுபிடிச்சி இதெல்லாம் இல்லையே, மேண்டேட்டரி ஃபீல்டாச்சே இல்லையேன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு 15,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். இந்த பேராசிரியர்களை போலியா கணக்கு காமிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து டைரக்டர், சிண்டிகேட், இவங்க எல்லாருமே அந்த தரவுகளை சாதாரணமாக நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியுது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜோக்கிலலாம் வர்றது போல் மீசை வச்சு ஒரு ஃபோட்டோ, மீசை இல்லாமல் ஒரு ஃபோட்டோ. ஒரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோ நேராக ஒட்டியிருக்கிறாரு, இன்னொரு காலேஜில் ஃபேக்கல்ட்டி வந்து ஃபோட்டோவை திருப்பி ஒட்டியிருக்காரு. ஃபேக்கல்ட்டினா முழு நேர பணியாளர்கள், எம்ப்ளாயி, முழு நேரம் அந்த கல்லூரியோட பணியாளர். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவை வச்சிருக்கிறார். மாரிச்சாமி 4 வகையான புகைப்படங்களை பயன்படுத்தியிருக்கிறார் 11 கல்லூரிகளில். முரளிபாபும் அப்படிதான். இதுல வசந்தா சுவாமிநாதன் ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறார், 10 கல்லூரிகளை வேலை செய்கிறார். ஒரே ஃபோட்டோ 10 இடத்துலையும் கொடுத்துருக்கிறாரு. இவங்கெல்லாம் எங்க மாட்டுனாங்க அப்படின்னா, எங்க சிக்கினாங்க, இந்த பொறியில எங்க சிக்கினாங்கன்னா டேட் ஆஃப் பர்த். அவங்களால மாற்ற முடியாத ஒன்று தான். இந்த 363 ஃபேக்கல்ட்டியும் வெரிஃபை பண்ணி அவங்க மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். காரணம் என்னன்னா, இவங்க குறிப்பிட்டதெல்லாம் ஒரு கல்லூரியில பிஇ நான் இந்த கல்லூரியில் படித்தேன்றாங்க, இன்னொரு கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியாக நான் வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது வேற ஒரு யூனிவர்சிட்டியை கணக்கு காமிக்கிறாங்க. எம்ஏ எங்கே முடிச்சிருக்கீங்கன்னா வேற ஒரு பல்கலைக்கழகத்தை கணக்கு காமிக்கிறாங்க. பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கன்னா பிஹெச்டி டைட்டிலை மாற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கு பின்னாலையும் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் போலியாக வேலை செய்கிற எண்ணிக்கை மட்டும் 353 972 இடங்கள்ல அவங்க வேலை செய்கிறாங்க. மொத்தமாக டம்மியாக இருக்கக்கூடிய அன்எலிஜிபிள் ஃபேக்கல்ட்டியா நாம சந்தேகத்துக்கு உட்படுறது 14,000 பேர். இந்த செய்தி அதிகார மையத்துக்கு போகுமானால் கண்டிப்பா வரவிருக்க காலங்களில் 15,000 இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, படித்த தகுதியுள்ள இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு, முடிச்ச மாணவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம். இதை இந்த அரசு கேட்கலையா? ஒரு நிமிஷம், அரப்போட கூட ஜெயராம் அவங்க பேசிடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ராதாகிருஷ்ணன் வந்து உங்களுக்கு தெளிவாக என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். நான் வந்து இந்த டிசைன் ஆஃப் ஃப்ராட் எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஏதோ சில கல்லூரிகள் பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சில இன்ஸ்பெக்ஷன் டீம் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுல நம்ம இதை பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறைகேடுடைய அளவு 480 கல்லூரிகள் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபிலியேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இந்த மாதிரி ஒரே பேராசிரியர் 2 கல்லூரிகள்ல இருக்கிறது, இல்ல 3 கல்லூரியில இருக்கிறது, இல்ல 11 கல்லூரிகள் வரைக்கும் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 224. அதாவது பாதிக்கு பாதி, 50% ஆஃப் த கல்லூரிகள்ல இந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்போ வெளிச்சத்திற்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ல இருக்கு. இன்னொரு முக்கியமானது, இது ஏன் மிகப்பெரிய அளவுல மாணவர்களுடைய கல்வி தரத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ லோவர் லெவல்ல இருக்கக்கூடிய லெக்சரர் லெவல்ல இருக்கக்கூடிய அளவுல மட்டும் நடக்கல. இது பிஹெச்டி படித்தவர்கள், உதாரணத்துக்கு 353 பேர் பல கல்லூரிகளில் வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கப்பட்டதாக ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 175 பேர் பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்லூரிகள்ல ஏஐசிடி நாம்ஸா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக அவர்கள் டாக்டர் படிப்பு படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள் வந்து அங்க டீச்சிங் ஸ்டாஃபா, ஏன்னா அவர்கள் தான் ஒரு கல்லூரியில எப்படி ரிசர்ச் செய்ய வேண்டும், இல்ல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவதாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களுக்கு மிக மிக முக்கியமானது பிஹெச்டி படித்தவர்கள் இன்ஜினியரிங்ல. அப்ப அவர்கள் அந்த டீச்சிங் ஸ்டாஃப் போதுமான எண்ணிக்கையில் இருப்பது மிக மிக அவசியமானது ஒரு கல்லூரிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கொடுப்பதற்கு.
அப்ப அந்த மாதிரியான ஒரு அஃபிலியேஷன்ல இவ்வளவு பாதிக்கு பாதி PhD படித்தவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அவர்களும் கூட்டு சதியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது இன்ஸ்பெக்ஷன் டீம். இப்போ இந்த ரொம்ப சாதாரணமாக நாம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்களோ நானோ ஒரு கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போனோம்னா அந்த கல்லூரியிடம் இருந்து ஒருவர் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உதாரணத்துக்கு அன்று ஒரு நாள் அவருக்கு 20,000 25,000 ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆளை வந்து இவர் எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்ஸ்பெக்ஷன் டீமா போகக்கூடியவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பல வழிகளில் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று, நீங்க அவங்களுடைய சேலரி முதல்ல PF அவங்க வந்து கடந்த 6 மாதத்துல டெபாசிட் பண்ணி இருக்கிறாங்களான்னு கேட்டிருந்தா கூட, அதோடைய ப்ரூஃபை கேட்டிருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இந்த கல்லூரியில் வேலை பார்க்கணும் இல்லையா? இல்ல இதே தகவல் அதற்கு மேல இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிட்டு வராங்க, ஒரே நாளிலேயே. இப்போ இதுல கொடுத்திருக்கிற டேபிளோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, பல நேரங்கள்ல என்ன சொல்லலாம்னா, இந்த கல்லூரி ஏமாத்திருச்சு, அந்த கல்லூரி வந்து தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டி ஏமாத்திருச்சு, இன்ஸ்பெக்ஷன் டீம் போறவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் இன்ஸ்பெக்ஷன் டீமுடைய டேட்டா ஒரே நாள்ல 2 கல்லூரிக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. ஒரே நாள்ல 2 கல்லூரிலையும் அதே நபர் இருப்பதாக அவங்க கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் கணக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டேபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 பேர் ஒரே நாள்ல இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கும் போது கூட. டாக்டர் ரவிக்குமார் 2 காலேஜ்ல இருக்கிறார், பிரத்யூஷா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. கஜேந்திரன் 2 காலேஜ்ல இருக்கிறாரு, அன்னை முத்தம்மாள் ஏஞ்சல் காலேஜ். என்ன ஒரே நாள் 5/6/2023 இந்த 2 காலேஜுக்கும் போறாங்க இன்ஸ்பெக்ஷன். 2 காலேஜ்ல எப்படி கஜேந்திரன் இருப்பாரு ஒரே நாள்ல? இன்ஃபேக்ட் ஒரு காலேஜ் வந்து வேலூர்ல இருக்கு, ஒரு காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு. ஸ்ரீ சாஸ்தா திருவள்ளூர்ல இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணா வேலூர்ல இருக்கு. SMK வந்து செங்கல்பட்டுல இருக்கு, அன்னை வந்து நாமக்கல்ல இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, காளியப்பன்கிற நபர் அன்றைய தினம் 5/6/2023 அன்று செங்கல்பட்டுலயும் இருந்தார், நாமக்கல்லையும் இருந்தார். அப்போ இதுதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறது ஒரு மோசடி. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படிங்கிறது இவர்களுடைய கூட்டு சதியோட தான் இது இயங்குதுங்க. சரி, இதுக்கு மேல ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு, இதுக்கு மேல வைஸ் சான்சலர் இருக்கிறாரு. இந்த டேட்டாலாம் நாங்க எங்க இருந்து எடுத்தோம்? அண்ணா யூனிவர்சிட்டியோட CAI-ல இருந்து எடுத்தோம். அந்த யார் அஃபிலியேஷன் கொடுப்பாங்களோ அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த டேட்டா எங்க கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கு. அவங்க அந்த டேட்டாவை எடுத்து இப்படி வச்சு பார்த்திருந்தாங்க அப்படின்னா, ஒரே ப்ரொஃபசர் 4 காலேஜ்ல இருக்கிற மாதிரி நம்மளே கணக்கு காமிச்சிருக்கிறோமே, எப்படி வந்து இது சாத்தியம், எப்படி இந்த காலேஜுகளுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கோம்னு சொல்லி ஒரு வைஸ் சான்சலரோ ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியோ கேள்வி எழுப்பிருக்க மாட்டாங்களா? இல்ல ஒரு சிண்டிகேட் மெம்பர்? அப்போ இது எதுவுமே எழுப்பவில்லை என்றால், இது இந்த டிசைனே எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நீங்க இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுங்கன்ற ஒரு டிசைன்ல தான் இருக்கு. நீங்க போய் என்ன கேட்க வேண்டும்? இன்ஃபேக்ட் AICTE ID என்று ஒன்று இருக்கு. அப்ப AICTE ஒவ்வொரு வருடமும் 5% காலேஜை இன்ஸ்பெக்ஷன் பண்றோம் அப்படின்றாங்க. ஏன் அவர்கள் இதை கண்டுபிடிக்க முடியல? 13,000 ஐடிக்கள் இல்ல, ப்ராப்பர் ஐடி இல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இந்த டேட்டால இருந்து வருது. அப்போ அதை ஏன் வந்து இன்னி வரைக்கும் என்ஃபோர்ஸ் பண்ணல? ப்ராப்பர் ஐடி இல்லாத ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உண்மையான மெம்பர்ஸா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற பல கேள்விகள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், மாநில அரசுல இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், மத்திய அரசுல இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருடைய பங்குமே இதுல இருப்பது தெரிகிறது. இதற்கான கிளியரான முகாந்திரம் தெரிகிறது. ஸோ அதனால 224 கல்லூரியில நடந்தது மட்டும் இல்லை. ரெண்டாவது சிண்டிகேட் மெம்பர்ஸ். நீங்க சிண்டிகேட் மெம்பரா யாரை வைக்கிறீங்க? இப்போ இந்திரா கணேசன் ஒரு காலேஜ்ல இருந்து அதோடைய முரளிபாபு பர்சனை வந்து முரளிபாபு சேர்மன் சிண்டிகேட் மெம்பர் பாலகிருஷ்ணன் ஒருவரை வச்சிருக்கீங்க, இந்திரா கணேசன். இப்போ இந்திரா கணேசன் காலேஜ்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியா பாத்தீங்கன்னா அதுல 9 ஃபேக்கல்ட்டி வெவ்வேறு காலேஜ்ல வேலை பார்க்கறதா கணக்கு இருக்கு. அப்போ சிண்டிகேட் மெம்பரா இருக்கக்கூடியவர்களே அந்த கல்லூரியிலேயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இது வந்து வெறும் லோவர் லெவல்ல நடக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் பார்க்கவில்லை, மிக பெரிய அளவுல நடந்திருக்கு. இட் ரெக்வயர்ஸ் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், ரெக்வயர்ஸ் எஃப்ஐஆர் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட வேண்டும்.
துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டு நம்ம இப்போ கொடுத்திருக்கிற தகவல் வந்து 2023-24 மட்டும் எப்படி 224 கல்லூரிகள்ல இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டி வந்து அந்த காலேஜ்ல மட்டும் வேலை செய்யாம மற்ற காலேஜ்ல வேலை செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது இந்த வருடம் என்ன ஆச்சு? 2024 இப்ப இன்ஸ்பெக்ஷன் போயிருப்பாங்க. போய் இப்போ இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. இன்னும் அந்த டேட்டாலாம் அப்லோட் பண்ணல. அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணீங்க? சோ இதுல வந்து ரொம்ப எளிது. அவர்கள் நினைத்திருந்தால் வெறும் ஒரு பேன் கார்டை வச்சு மேட்ச் பண்ணியிருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமாக அவர்கள் வந்து அந்த ஏஐசிடி ஐடியை என்ஷூர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல அவங்க பிஎஃப் ரெக்கார்ட் சேலரி சர்டிபிகேட்டை பார்த்து பிஎஃப் ரெக்கார்டை பார்த்திருந்தாலும் இந்த முறைகேடு மிக எளிதாக தடுக்கப்படும். அப்போ இது வந்து தடுக்கப்படவில்லை அப்படின்னா இது மேலளவு வரைக்கும் கேள்விகளை எழுப்புகிறது. அதனால்தான் இதுல வந்து மேலளவு வரைக்கும் யாரெல்லாம் இந்த அப்ரூவல் ப்ராசஸ்ல இன்வால்வ்டோ அவர்கள் அனைவரின் மீதும் விசாரணை பாய வேண்டும். யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் கூறுகிறது. ஆமா, நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்று, யாரெல்லாம் பொது ஊழியர்கள் அரசாங்கத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில இன்வால்வ் இருக்கிறாங்களோ அவங்க, கல்லூரிகள் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறதோ அந்த கல்லூரியின் நிர்வாகிகள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பேராசிரியர்கள் இது போன்ற ஒரு ஐடியா கொடுத்து 11 காலேஜ்ல வேலை பார்ப்பதாக கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, 10 காலேஜ் இந்த மாதிரி பேராசிரியர்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏஐசிடியோடைய இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்றாங்க? அவர்களுடைய ரோல் என்ன? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்ப இவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு துணைவேந்தர்கள் அழைத்து ஆலோசனை நடத்தார் செயல்பாடுகள் எல்லாம் கேட்டு ஆளுநருடைய கவனத்துக்கு அதனாலதான் அனைவரையும் கேள்வி எழுப்புறோம். முதலமைச்சருக்கும் கேள்வி எழுப்புறோம், ஆளுநருக்கும் கேள்வி எழுப்புறோம். ஆளுநர் தான் சான்சலர். ஆளுநர் எப்படி? அதனாலதான் ஆளுநருக்கும் இந்த புகார் வந்து ஆளுநருக்கும் அனுப்பியிருக்கிறோம். புகார் வந்து முதலமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறோம், ஆளுநருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம், மத்தியில இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டருக்கும் அனுப்பியிருக்கோம். தர்மேந்திர பிரதான் ஒன்றிய ஏஐசிடி அவங்க கண்ட்ரோல்ல வரும். இங்க மாநில அரசுல இவங்க இன்ஃபேக்ட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மாநில அரசு கண்ட்ரோல்ல வருது. சான்சலராக இருக்கக்கூடியவர் கவர்னர். அப்ப இவங்க யாருமே பார்க்கல. இந்த மாதிரி விஷயத்தை வந்து இவங்க போறத பாக்கும்போது இவ்வளவு பேராசிரியர்கள் வந்து அவங்களுடைய படிப்பே ஒரிஜினலா இருக்கும் நினைக்கிறீங்க. அது கூட ஒரு ஃபேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது விசாரணையில தான் தெரியும். நீங்க கேட்டதுல ஒரு கல்லூரி வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டா அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சமீபத்தில் சில கல்லூரிகளுக்கு சிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் ப்ராசஸில் சிஏ கண்டிஷன் அஃபிலியேஷன் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த இடத்துல அங்கே ஃபேக்கல்ட்டி இல்லை, நாங்கள் கண்டிஷன் அஃபிலியேஷன்னு வருஷம் ஊரை ஏமாத்துற வேலை செய்கிறாங்க. அதே போல் சில கல்லூரிகளுக்கு தடை கொடுக்குறோன்றது ஊரை ஏமாத்துற வேலை. சில கல்லூரிகளுக்கு தான் கண்டிஷன்ஸ் அஃபிலியேஷன் கொடுக்குறாங்க. கண்டிஷன் அஃபிலியேஷன் என்ன? ஒரு 3 மாதத்துக்குள்ள அந்த வேக்கண்ட்டை ஃபில்அப் பண்ணணும். இது நாட் ஓன்லி ஃபில்அப், இந்த சிஐ போடுற பர்பஸ் என்ன? 2 பர்பஸ் தான். லட்சக்கணக்கான ரூபாவை நம்ம மக்கள் போட்டு இன்ஜினியர்களை உருவாக்குறதுக்கு அனுப்புறாங்க. அந்த மாணவர்கள் நம்பி இந்த கல்லூரிக்கு எதுக்கு சேர்றாங்க? லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், நல்ல விதமாக ஆசிரியர்கள் இருப்பாங்கன்னு. இங்கே லேப் ஃபெசிலிட்டி பற்றின விவரங்களை இது வரைக்கும் 0. அண்ணா யூனிவர்சிட்டி வெளிப்படுத்தவே இல்லை, கல்லூரிகள் வாங்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபேக்கல்ட்டி வாங்கினதுல முறைகேடாக இருக்குன்றதை பார்க்குறோம். இந்த சிஏன்றதுல டெம்பரவரியாக போட்டுட்டு அப்பப்போ சிஏ கொடுக்குறாங்களே தவிர இத்தனை கல்லூரிகள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லணும்ல, நீங்கள் கல்லூரி அட்மிஷன் போட்டிருக்கீங்க, நீங்கள் கண்டிஷன் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்க, அதை யாராவது எந்த தனியார் கல்லூரியும் போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அங்கே அட்மிஷனே நடக்காது. அந்த அட்மிஷன் நடக்காமல் போயிடும். அந்த டேட்டாவை ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி பகிரங்கமாக சொல்லலை? நேற்று பார்த்தீங்க 9 கல்லூரினாங்க. அதுக்கு முன்னால் சில கல்லூரிகள் கண்டிஷன் அப்ளிகேஷன் நாங்கள். இந்த கல்லூரி பட்டியல் எங்கன்னு பார்த்தீங்களா? எதன் காரணமாக தடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏன் இந்த விவரங்களை மறைக்கிறாங்க? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கல்லூரி ஓனருங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களா? ஆடிட் போகிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்களா? இது மட்டும் இல்லை, இப்போ தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். தனலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியில் 200 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, 200 சில்லற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. அதில் 34 ஃபேக்கல்ட்டி அங்கே பணிபுரியக்கூடியவங்க வேற ஒரு கல்லூரிகளில் பணிபுரிகிறாங்க. இந்த தனலட்சுமி கல்லூரியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளில் 2023-24 அந்த
தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டு, அவங்களுக்கு 2-3 பிரான்ச் இருக்கலாம். இந்த செங்கல்பட்டு கிளையில வேலை செய்யக்கூடிய 34 பேர் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னா பேஜ் நம்பர் நீங்க ப்ரெஸ் ரிலீஸ்ல பார்க்க முடியும். ப்ரெஸ் ரிலீஸ்ல 11வது பக்கத்துல இருக்கும். தமிழ் ப்ரெஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா 11வது பக்கத்துல அந்த தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் டாப்ல இருக்கு. அது அப்படியே 15வது பக்கம் வந்து பாருங்க, அங்க இருக்கக்கூடிய முழு நேர பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், முனைவர் சி சுரேஷ்குமார், டாக்டர் சி சுரேஷ்குமார், அவர் ஆதித்யா இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜியில் ஒர்க் பண்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணாவில் ஒர்க் பண்றாரு, ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டுல வேலை செய்யறாரு, ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரத்துல வேலை செய்யறாரு. அதே வகையில பாத்தீங்கன்னா டாக்டர் ஜே ராமகிருஷ்ணன் 5 கல்லூரிகளை வேலை செய்யறார். அங்க வேலை செய்யக்கூடிய ராமகிருஷ்ணன் ஒரே சமயத்துல இன்னொரு 4 கல்லூரியிலும் கூடுதலா வேலை செய்யறார். தானேஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஏஆர்ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திருவாரூர், அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் காஞ்சிபுரம், அப்புறம் தனலட்சுமி தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், இந்த 5 கல்லூரிகள்ல வேலை செய்யறதா இருக்கிறார். அதுக்கு அடுத்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 14வது பேஜ்ல பாத்தீங்கன்னா 8 கல்லூரிகள்ல வேலை செய்யறார். டாக்டர் எஸ் கண்ணன், அவர் தனலட்சுமியோட சேர்த்து ஜிகேஎம்ல வேலை செய்யறாரு. கதிர் காலேஜில், எம்இடி கன்னியாகுமரி, மாதா இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், முகமது சதக் செங்கல்பட்டு, ரங்கராஜ் வரதராஜ் விருதுநகர், டிஜேஎஸ் இன்ஜினியரிங் திருவள்ளூர். இந்த எல்லா விவரங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல இது நீங்களே பார்க்க முடியும். எப்படி பார்க்கலான்றதை இப்போ நம்ம பார்க்குவோம். அந்த வெப்சைட்ல போய் அஃபிலியேஷன் ஒரு டேக் இருக்கு. சிஏஐயோட வேலை என்ன, இங்க இவ்வளவு மாணவர்கள் படிக்க போறாங்க, வர்றதுக்கு முன்னால இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கணும், இவ்வளவு மாணவர்கள் வரப்போறாங்க, இவ்வளவு லேப் ஃபெசிலிட்டி இருக்கணும். இதை பார்த்து தகுதியா கொடுக்க முடியாத அவங்களாம் அந்த பிரிவு எதுக்கு? சிஏஏ எதுக்கு? அந்த வேலையே செய்யலைன்னா அந்த பிரிவு எதுக்கு? அப்ப அந்த டைரக்டர் தான் இங்க கேள்விக்கு உட்படுத்தப்படுறார். இந்த கல்லூரி நிர்வாகிகள் மீதும் விசாரிக்கப்படும். ரொம்ப ஒரே ஒரு செகண்ட், இது தொடர்ந்து நடந்து வரக்கூடியதாக தான் பார்க்கிறோம். இது வந்து ஒரு வருடத்தில் நடந்தது இல்லை, பல வருடங்களாக நடந்து வரக்கூடியதாக இருக்கிறோம். 2023-24 டேட்டா கூட நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இது விசாரணை அப்படிங்கிறது அவங்க கேட்ட கேள்வி, நீங்க கேட்கிற கேள்வி எடுத்துக்குமே இப்போ விசாரணை பாயும் போது அது வந்து ஒரு வானளாவிய அதிகாரம் வந்து ஒரு விசாரணை அமைப்புக்கு கிடைக்குது. அப்போ அவர்கள் வந்து இதில் நடந்த அனைத்து முறைகேடுகளையும், உதாரணத்துக்கு நீங்க கேட்டது என்னன்னா அவங்க உண்மையிலேயே டாக்டர் பட்டம் படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இது வந்து என்னன்னா பிசிக்கலா அவங்க இன்ஸ்பெக்ஷன் டீம் போகும் பொழுது அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டை காமிச்சு வெரிஃபை பண்ணணும், அவங்க உண்மையிலேயே படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ படித்திருப்பதாக இப்போ சொல்றாங்க. இப்போ நமக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடையாது, அவங்க உண்மையிலேயே படிச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் விசாரணையில தான் கொண்டு வரணும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது, இப்ப ஒரு பேராசிரியர் 2 கல்லூரியில் வேலை பார்க்கிறாரா அப்படி 3 இல்ல 11 இல்ல அப்படிங்கிறது தான் இந்த விசாரணை நம்மளுடைய எக்ஸ்போசேல வந்திருக்கு. ஆனால் பல இடங்கள்ல ஒரு காமன் நாலேஜ், நீங்களும் உங்களுக்கே தெரியும், யாரோ ஒருத்தர் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, ஏதாவது இண்டஸ்ட்ரியில கூட இருப்பாரு, ஆனா அவர் எம்இ படிச்சிருக்கிறாரு இல்ல பிஹெச்டி படிச்சிருக்கிறாருன்னா அவரை ஒரு நாள் கூட்டின்னு வந்து அந்த காலேஜ்ல வந்து கணக்கு காண்பிப்பதற்காக ஒரு நாள் கூட்டின்னு வந்து இன்ஸ்பெக்ஷன் டீம் வர அன்னைக்கு வர சொல்லுவாங்க. அதற்கு ஒரு பணம் பே பண்ணப்படுது. அப்போ ஒருவேளை நிறைய நபர்கள் ஒரு காலேஜ்ல மட்டும் போய் பண்ணலாம், அதெல்லாம் இன்னும் இதுல வரவே இல்லை. சோ அதெல்லாம் விசாரணையில தான். அதற்கு தான் பிஎஃப் டேட்டா, சேலரி டேட்டா எடுக்கும். பிஎஃப் டேட்டா, சேலரி டேட்டா எடுத்தாங்க விசாரணை அமைப்பு அப்படின்னா யார் உண்மைகளையே வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள், எவ்வளவு பேர் போலியானவர்கள். நாம கொடுத்திருக்கிறது குறைந்தபட்சம் போலியானவர்கள், போலியாக வேலை செய்வதாக இருக்கக்கூடியவர்கள். இதை தாண்டி பல மடங்கு கூட உண்மை இருக்கலாம். இல்ல 353 பேராசிரியர், 353 பேராசிரியர்கள், 353. ஒண்ணு அவங்களுடைய சர்டிபிகேட்டை பிபார் பண்ணணும். ஏன்னா அவங்கெல்லாம் சொல்ல போனா விதிப்படி ஒரு கல்லூரிக்கு மேல முழு நேர பணியாளரா வேலை செய்ய முடியாது. அப்படி இருந்தா வயலேஷன் விதி. இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க முடிஞ்சதுன்னா நீங்க குற்றவியல் நடவடிக்கையை பரிந்துரைத்து ஏஐசிடியில விதியே இருக்கு. நீங்க எந்த விதமானதும் செய்யல, சர்டிபிகேட்டை கேன்சலேஷன் பண்ணணும். அதுக்கு துணை புரிந்த அந்த கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை உட்படுத்தப்படணும். இப்ப இந்த தரமற்ற கல்லூரி நிறுவனங்கள் இங்க உள்ளார கட்டமைக்கிறது ஒரு வழியா போயிருது. அதுதான் கேட்கிறோம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த நிமிஷம் தங்கள்கிட்ட ஃபேக்கல்டி, இந்த ஏயுஐடின்னு ஒன்று இருக்குங்க, ஏஐசிடிஐயோட யூனிக் ஐடி,
ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய யூனிக் ஐடி. இது என்ட்ரி பண்ணாங்கன்னா வேலிடான ப்ரொஃபஸர். நீங்கள் ஒரே ப்ரொஃபஸர் 2 இடத்துல வேலை செய்யலாம். அதுக்கு தனியாக விதி இருக்கு. அதுக்கு என்ன விதினா ஃபேக்கல்டி கெஸ்ட் லெக்சர் சொல்லுவாங்க. அது வந்து ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்லேயே வராது. அவர் 2 இடத்துல வேலை செய்ய முடியும். இங்கே பாதி சேலரி வாங்கலாம், இங்கே பாதி சேலரி வாங்கலாம். ஆனால் 2 கல்லூரிக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கல்லூரியில் நான் வேலை செய்கிறேன், இந்த கல்லூரியில் நான் வேலை செய்ய போறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சேலரியில் 2 ஸ்லாபா பிரித்து தான் கொடுக்கணுன்றதும் விதியே இருக்கு. அவர் அதுக்கு மேல வேலையே செய்ய முடியாது. 2க்கு மேல வேலை இந்த கம்பெனில பேசவே இல்லனா அது கெஸ்ட் லெக்சரர். நம்ம பேசுறது பூராவே முழு நேர ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பத்தி தான் நம்மளுடைய புகார். ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வேலை செய்யும். கல்லூரிகள் கிட்ட வருது. அதான் சொல்றேன், பாதிக்கு பாதி கல்லூரிகள்ல இது போன்ற முறைகேடுகள் நடக்குது. இதுல இன்ஜினியரிங் கல்லூரிகள் மட்டும் 433, அதுல இந்த 224 நீங்க பேன் பண்ணும் 50%. எதுதான் சொல்றேன், இது ஐவாஷ், மக்களை ஏமாத்துற வேலை. இந்த சிஐஏன்னு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, இந்த விங்கு வந்து நாங்க இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக சில கல்லூரிகளுக்கு நாங்க பேன் பண்றோம், சில கல்லூரிகளுக்கு நாங்க கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறோம்னு ஏமாத்துறாங்க. இப்ப வெளியிட சொல்லுங்க அந்த விவரங்களை. இதுல ஏஐசிடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பயோமெட்ரிக் செக் பண்ண சொல்றாங்க. ஃபேக்கல்டி மெம்பருக்கு பயோமெட்ரிக் பார்க்கணும்னு இருக்கு. இவங்க போயிருந்தவங்க பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இப்பவும் சிம்பிளுங்க, ஏயு ஐடி இல்லை, அந்த ஏஐசிடியோட யூனிக் ஐடி இல்லை அப்படின்னாலே நீங்க ஏன் என்ட்ரி பண்ணல? அதுக்கு ஒரு குறுகிய காலம் தான் பஃபர். குறுகிய காலம் மட்டும்தான் அந்த விசிட்டிங் டைம் கொடுப்பாங்க. நான் முழு நேரம்னா இங்கே பணியாளராக சேரன்னு உறுதியாயிருச்சுன்னா, இதில் அந்த மாரிச்சாமிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரத்திலேயே, முரளி பாபும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரெஸ் ரிலீஸ்லேயே பார்க்கலாம், அடுத்தடுத்த நாட்களே இடத்துல வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் அடுத்தடுத்த நாளில் நடந்திருக்கும். எல்லாமே கணக்கு தான். அந்த கல்லூரியில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. 34 இடம்னா ஒரு 11 இடம்னா ஒரு இடத்துல தான் மேபி அவர் ஃபுல் டைம் வேலை பார்க்க முடியும். 10 இடத்துல சும்மா கணக்கு. 224 கல்லூரிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு மோசடியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ 224 கல்லூரிகள் லிஸ்டையும் வெளியிட்டு அவங்க வந்து கவுன்சிலிங்ல கலந்து கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தொழில்நுட்ப கவுன்சிலிங் இது வந்து 2023-24 இவங்களை உடனடியாக ஹோல்டு பண்ணி, இந்த 24-25க்கு அதே கல்லூரிகள் அனுமதி வழங்கப்பட்டிருக்குமானால் ஹோல்டு பண்ணி உறுதிப்படுத்திக்கங்க. நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அப்படி, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீட்டு தேர்வு தள்ளி போனதுனால அந்த ரிசல்ட் வந்து பிரச்சனையானதுனால தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே தள்ளி வந்திருக்கு. ஏறக்குறைய 1 மாதம் பக்கத்தில் தள்ளி வந்துருச்சு. நீங்கள் இப்போ அட்மிஷன் கொடுக்குறீங்கல்ல, ஏற்கனவே நிறைய கண்டிஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே கண்டிஷன் அப்ளிகேஷன் இருக்கிற இடங்களையும் இருக்குன்னா நீங்கள் பேன் பண்ணிடுங்க. வேற கல்லூரிக்கு நீங்க ரெஃபர் பண்ணி மாணவர்களை அங்க டைவர்ட் பண்ணுங்க. அந்த இழப்பை அரசு முடிவு எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமாக இதுல பாதிக்கப்பட போறது 50% காலேஜுக்கு மேல வந்து 50% பசங்க ஒரு பாஸ் பண்றது. ஒரு பசங்க கூட பாஸ் பண்ணால ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு. இது மாதிரியான மோசடிகள் தான் காரணமாயிடுச்சு. கண்டிப்பாங்க. ஏன்னா இதுல நம்ம பாக்குறது, நீங்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டேட்டா மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. லேபோட எந்த விவரங்களும் வரல. நம்மளே நியூஸ்ல பாக்குறோம்ல, மாணவர்கள் வந்து சொல்றாங்க உள்ளார ஒண்ணுமே இல்ல, வெறும் கட்டடம் மட்டும் தான் இருக்குன்னு. அப்போ இவங்க இன்ஸ்பெக்ஷன் போறவங்க என்ன பண்றாங்க, அஸ் பப்ளிக்கா வெளியில இருந்து நம்மளால பார்த்த தரவுகள் தான் இப்படி எடுக்க முடிஞ்சிருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளார போய் டீடைல் ஸ்டடி பண்ணா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வெளில தெரியலாம். இந்த 224 கல்லூரிகள்ல உடனடியா இன்றைக்கு இரவே கூட அண்ணா யூனிவர்சிட்டி நினைச்சா இவங்க எல்லாம் எலிஜிபிளா இல்லையா, ஏயுஐடி அப்ளை பண்ணுங்க, ஃபேக்கல்டி நாங்க வருவோம் இருப்பாங்களா இல்லையா, ஒரு வாரத்துல பண்ண முடியும். ஏன்னா 5 மண்டலங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வேலை செய்யுது தமிழ்நாட்டில். இந்த இருக்கக்கூடிய 480 கல்லூரிகளுமே 5 மண்டலங்களா பிரித்து வச்சிருக்கிறாங்க. இதோடைய உறுப்பு கல்லூரிகளுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இம்மீடியட்டா அண்ணா யூனிவர்சிட்டி நினைச்சா வித்தின் அ வீக் எல்லா இடங்கள்லையும் இந்த போலி பேராசிரியர்களாக போலியாக கணக்கு காமிச்சிருக்கூடிய இடங்களை எடுத்தாலே 15,000 பேருக்கு வேலையும் கிடைக்கும், சேரப்போற மாணவர்களுக்கு நல்ல கல்வியும் கிடைக்கும். தனியார் கல்லூரியில ஃபேக்கல்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன காரணமா இருந்தாலும் நீங்க அதாவது கெஸ்ட் லெக்சருக்கு 2 இடத்துக்கு மேல வேலை செய்ய முடியாது, விதியே அப்படிதான். அப்போ எனக்கு சேலரி பிடிக்கலாம், வெளில போய் வேற இடத்துல வேலை செய்ய போறேன். இது வந்து 10 இடத்துல வேலை செய்யக்கூடிய டேட்டா கிடையாது, வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. புரியுதுங்களா? சோ இது வந்து கணக்கு தான் அப்படி காமிக்கிறாங்க. 11 இடத்துல ஒருவரால் ஃபுல் டைமா ஒர்க் பண்ண முடியாது. சோ இது வந்து வெறும் கணக்கு காண்பிக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதற்கு பதில் சொல்றாரு. அதான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்.
அப்போ வந்து இது தமிழ்நாட்டுல இந்த பொறியியல் கல்லூரிகளுடைய தரத்தை உறுதி செய்ய வேண்டியது அவருடைய மிக முக்கியமான பொறுப்பு. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இது வந்து உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியாமல இருக்க போகுது, இல்ல செக்ரட்டரிக்கு தெரியாம இருக்க போகுது. செக்ரட்டரியில இருந்து எல்லாரும் சிண்டிகேட் மெம்பர்ஸ், பல IAS அதிகாரிகள் சிண்டிகேட் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு கல்லூரியில 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அங்க இல்ல. உங்க கணக்குப்படி பார்த்தா அங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கிறாங்க. அப்போ ஃபேக்கல்ட்டியோட கவுண்ட் குறையுது. மாணவர்களுக்கு வந்து சொல்லித் தரதுக்கான ஒரு குவாலிட்டியான ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ அதோட தரம் குறையுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே லேபர் ஃபெசிலிட்டி இன்னும் கேள்விக்குறி தான். எந்த டேட்டாவும் இது வரைக்கும் வெளியில் வரல, வெளியில் வரணுன்றதான் விதி, வெளி வரவே இல்லை. நம்ம அதையும் வெளியிட சொல்லி கேட்குறோம். அப்போ அவங்களுக்கான பாடமே சொல்லி தராம எப்படி அவங்கள எக்ஸாமுக்கு மீட்டப் பண்ணுறதுக்கு தயார்படுத்தியிருப்பாங்க. அப்போ எப்படி வந்து ஒரு எலிஜிபிளான என்ஜினியர் வெளில வந்து நம்ம நாட்டுக்கான முன்னெடுப்புகளை நிறைய மேற்கொண்டிருக்க முடியும். அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த சில வருஷங்கள் நடந்திருக்கலாம், அது எத்தனை வருஷமா நடந்திருக்கு நமக்கு தெரியாது. ஏற்கனவே 2022, 23 டேட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது முடிஞ்சதும் அதுவும் கூட நம்ம வெளியிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடியது என்ன, இன்ஜினியர் படிப்பு முடிக்கிறாங்க, ஆனால் அவங்க எம்ப்ளாயபிளா இல்லை. அவங்கள வந்து ஒரு இன்ஜினியராக எம்ப்ளாய் பண்ணக்கூடிய வகையில அவர்களுக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த ஸ்கில் வந்து திறன் இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு வர. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது போன்ற தரமற்ற கல்லூரிகள் மோசடி செய்து அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இவங்க எல்லாரும் செய்யக்கூடிய கூட்டு சதினால கடைசியில மாணவர்களுடைய கல்வித்தரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதோடைய சாரம். அப்போ அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி தரத்தை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி உள்ளார்கள். இந்த நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும், AICTE இருக்கட்டும், அனைவரும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க. இனியாவது இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அதங்க. சில பேருக்கு தெரிஞ்சே நடந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாம நடந்திருக்கலாம். அது இன்வெஸ்டிகேஷன் டைம்ல தான் சொல்ல முடியும். ஒரே நேரத்துல 2 கல்லூரி போறாங்க, 2 கல்லூரி ஒரு ஃபேக்கல்ட்டியை பிரசன்ட்ல காமிக்கிறாங்கன்னா அது தெரிஞ்சு நடந்தது. சில பேர் என்ன பண்ணிருக்கலாம், வேற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இங்க வந்து கூட அன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்போ வந்து சைன் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 கல்லூரியில வேலை செய்வதாக கணக்கு காண்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10 கல்லூரி, அவர் ஒரு கல்லூரியில தான் வேலை பார்க்க முடியும். மேபி அந்த ஒரு கல்லூரியில தான் உண்மையா வேலை பார்க்கிறாரு. மீதி 9 கல்லூரிகளுக்கு அவர் எப்படி போவாரு? அந்த கல்லூரியில சிக் லீவ் வாங்கிட்டு, நான் வந்து அந்த ஏதோ ஒரு சிக் லீவ் வாங்கிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு மட்டும் அங்க போய் கணக்கு காமிச்சிட்டு வரலாம். சோ அந்த 10 கல்லூரியில ஒரு கல்லூரி தப்பு செய்யாதவங்களா இருக்கலாம், மீதி 9 கல்லூரி தப்பு செய்தவர்களா இருக்காங்க. 20,000 50,000 வரைக்கும் கேள்விப்படுறோம். இதுல முனைவர்கள் 175 பேர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முனைவர்கள் இது பெரிய அளவுல இருக்கிறாங்க அப்படின்றது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அந்த வெளில பாக்குறதுனா ரொம்ப கம்மி, இன்னும் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பிரசண்டே ஆகாம 20,000 அந்த துணை பேராசிரியர், அப்புறம் பேராசிரியர், இணை பேராசிரியர், முனைவர்ன்ற மாதிரி இருக்கு. அந்த கிரேடை பொறுத்து மினிமம் 25 இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு வர அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பைசாவை சொல்றீங்களா? சேலரி வந்து இவர் சொல்றது. பட் ஈவன் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட இது ஒரு பெரிய ஏஜென்ட் எல்லாம் வச்சு, மிடில் மேன் எல்லாம் வச்சு நடக்குதுன்னு நாங்க கேள்விப்படுறோம். ஹோட்டல்லாம் புக் பண்ணி ஒரு ஆசிரியர் வந்து கணக்கு காமிக்கணும்னா அவருக்கு ஹோட்டல் புக் பண்ணி அவருக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அவருக்கு கணக்கு காமிப்பாரு. அவருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காலேஜ் வந்து ஹோட்டல் புக் பண்ணி கொடுப்பாங்க. இது அரேஞ்ச் பண்றதுக்கு ஏஜென்ட் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நாங்க வந்து கேள்விப்படுறோம். ரெசார்ட் புக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க FIR போட்டு அதே மாதிரி துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இதை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் சட்ட ரீதியாக தான் நம்ம போயிடும். கண்டிப்பாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு புகாருமே நம்ம அப்படிதான் நாடிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி தான் நம்ம வந்து விசாரணை அமைப்புகளுக்கான கால அவகாசத்தை கொடுத்து அவர்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்ம கைது நடவடிக்கை அப்படிங்கிறத விட கைது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நாங்க எப்பவுமே சொல்லுவோம், இன்னைக்கே கைது பண்ணணுங்கிறது. கைதுங்கிறத விட
வழக்கு பதியப்பட்டு அவர் அதை ப்ரூவ் பண்ணி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அதற்கு பிறகு அவங்க சிறையில அடைக்கணும். நீங்க இன்னைக்கு கைது பண்றதுங்கிறது தீர்வு கிடையாது. இன்னைக்கு கைது பண்ணுவாங்க, நாளைக்கு 50 பல லட்சம் கொடுத்து வெளியே வந்துருவாங்க பெயில்ல. அது தீர்வு கிடையாது. இந்த வருடத்துல என்னமோ நமக்கு தெரியல, வெளியே வரணும்னு சொல்றீங்க. அப்ப இந்த விசாரணை வந்து எந்த அளவுக்கு வேகமா நடைபெறணும், எந்த மாதிரியான விசாரணை? அதைத்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி நினைச்சா வித்தின் அ வீக், ஒரு வாரத்திற்குள்ள இந்த 400 கல்லூரிகளை உடனடியாக தரவுகளை ரீசெக் பண்றதோ, அந்த ஃபேக்கல்ட்டி இருக்கிறத பார்க்கறதோ எந்த விதத்துலையும் வாய்ப்பு இல்லாமல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசு நினைச்சா செய்ய முடியும். இந்த ஃபேக்கல்ட்டியோட ஒண்ணு இல்லை, மிக துரிதமாக செய்யப்படணும். ஏன்னா இந்த துரிதமா இந்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள இவங்க பண்ணாதான் இந்த ஆண்டு அது போன்ற போலி கல்லூரிகளை இவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்காம நிப்பாட்டி மக்களுக்கும் கவுன்சிலிங்க்கு போகக்கூடியவர்களுக்கும் இது போன்ற கல்லூரிகளே அப்ளிகேஷன்ல இல்லைங்கிறத செய்ய முடியும். ஸோ அது வந்து மிக துரிதமாக அவர்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. உங்களுடைய ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அந்த மாதிரி 2-3 பேரை நம்ம டைரக்டா கால் பண்ணி விசாரிக்கணும், அந்த மாதிரி நம்மளே வந்து களத்துல இறங்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதா? என்ன கேக்குறீங்க? கமகேன் சார். அதாவது இப்போ பேராசிரியர்கள் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய வேலை கிடையாது. இருந்தாலும் அவங்க கான்டாக்ட் பண்ணி நம்ம அந்த விஷயங்களை கேட்கணும், இந்த மாதிரி ஏதாவது இல்ல, அவங்கள அப்ரோச் பண்ணது நம்ம வேலை அல்ல. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தரவுகளை வச்சு இப்ப முன்னால வச்சிருக்கோம். இந்த தரவுகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதிகார மையம் தான் விசாரணை எடுக்கும். அதாவதுங்க, ஒரு சேலரி 25,000 ஒருத்தருக்கு சேலரின்னு வச்சுக்கோங்க. துணை பேராசிரியருக்கு, உதவி பேராசிரியர் 25,000, ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற சேலரி 2.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு நாள் செலவு 25,000 கையில கொடுத்துடலாம். ரூமு, ரெசார்ட் அது இதுன்னு சேர்த்தா கூட இன்னொரு 10,000 15,000, 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம். அப்போ எத்தனை ஃபேக்கல்ட்டி அவங்க டம்மியாக காமிக்க முடியுதோ அந்த அளவுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு லாபம் செலவும் பண்ண தேவை கிடையாது. அதே போல அப்ளிகேஷன் தக்க வச்சிடறாங்களா, அப்ளிகேஷன் தக்க வச்சிடுறாங்க. அப்போ என்னைக்கு வேணாலும் நான் நடத்திக்க முடியும்னு ஒரு எண்ணம் வந்துடுது. அதனாலதான் மாணவரோட கல்வி தரத்துல இன்னும் டைலூட் ஆகுதுன்றோம். லேபோட விவரங்களே இன்னும் வெளில வரல. லேபோட ஃபெசிலிட்டி எவ்வளவு இருக்குன்னே தெரியல. மாணவர்கள் வெளியில தெரிஞ்ச ஆசிரியர்கள் பத்தி, துணை பேராசிரியர்கள் பத்தி, அந்த முனைவர்கள் பத்தியே இவ்வளவு விவரம் வெளில வந்திருக்குன்னா அப்போ அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி, அந்த முனைவர் வந்து எப்படி டீச் பண்ணியிருப்பாரு? ஒரு 4 பேருக்கு பிஹெச்டிக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணியிருப்பாரு? எப்படி தீசஸ் கொடுத்துருப்பாரு? ஏனோதானோ தீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய முனைவர்களே ஒவ்வொரு கல்லூரிகள்ல வேற வேற தீசஸ் பண்ணாதான் ஹெட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஒரே யூனிவர்சிட்டி, ஒரே வருஷம், ஆனா வேற வேற தீசஸ். அது இயல்புல பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த முனைவர்களே செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கோணத்துல தானே இந்த பிஹெச்டி பண்றவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. முனைவர்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அதிக அளவு கல்லூரிகள் நடத்துறாங்க. அது விசாரணை அமைப்பு தான் சொல்லணும். இல்ல யாரா இருந்தா அந்த கல்லூரிகள் நடத்துறதும் அவங்க அரசியல்வாதிகள் நடத்துறாங்க. பட் இதை நிர்வகிக்கிறதும் சிண்டிகேட் மெம்பர்ஸ்லயே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நீங்க அமைச்சரே தான் இதுக்கு பொறுப்பு, ஒரே ஒரு அரசியல்வாதி தானே. அதனால நேரடி பொறுப்பு அங்கேயே இருக்கும் பொழுது நம்ம சுத்தி வளைச்சு போக வேண்டிய நம்ம அந்த லைவ் மட்டும் பாத்துறீங்களா? கண்டிப்பா. அதனாலதான் இந்த கல்லூரிகள் மீது நடவடிக்கை கண்டிப்பா. அதனாலதான் மீண்டும் நம்ம என்ன சொல்றோம்னா, இதன் மீது உடனடி நடவடிக்கை தேவை. இனியாவது இது நடக்காமல் இருக்கணும். இந்த தவறு நடந்தவர்கள் மீது நடவடிக்கை. ஒரு அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் ஆனாதான். இப்போ 8 காலேஜ் 9 காலேஜுக்கு அப்ளிகேஷன் நாங்க பேன் பண்றோம்னு சொல்றது எப்படி ஒரு மோசடி வேலை அப்படிங்கறத நீங்க பாருங்க. நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இந்த மோசடியில ஈடுபடும் போது வெறும் பேருக்கு 8-9 பேர் நடவடிக்கை எடுக்க மாதிரி காமிக்கிறது, இதுதான் டிசைன்லயே ஃப்ராடுன்னு நாங்க சொல்றோம். இது வந்து ஹையர் லெவல்ல நடக்கக்கூடிய ஃப்ராட். அதனாலதான் நம்ம சொல்றோம், இதன் மீது நடவடிக்கை உடனடியாக முதலமைச்சர் வந்து இதற்கு பதில் சொல்லணும். அமைச்சர் பொன்முடி இதற்கு பதில் சொல்லணும். இதன் மீது நடவடிக்கை உயர்மட்டத்திலிருந்து பாய்ந்தால் மட்டும்தான் இதற்கு மாணவர்களுடைய தரத்திற்கு இனியாவது உறுதி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதனால இனியாவது உறுதி செய்ய
ஏதாவது ஒரு கைட்லைன் இருக்குதா? ஏன்னா அந்த டீம் பத்தி எந்த விவரமும் கொடுக்கலன்னு சொல்றீங்க. விசிட்டிங் டீமுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு பல்கலைக்கழகத்தில் இருப்பாங்க, சீனியர்ஸில் இருப்பாங்க, லெக்சராக இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி அதில் இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க. அவங்க தான் இதுக்கு வர முடியும். இன்னொரு போன வருஷம் அந்த யூனிவர்சிட்டி NAC accreditation கொடுத்தாங்க. அவங்க ப்ரொஃபசர்ஸ் இவ்ளோ பெரிய ஃப்ராட்ல இருக்காங்க அப்படினா it becomes a bigger issue. அதுதான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வெளியிட இன்ஸ்பெக்ஷன் டீம் யாருன்னே நமக்கு தெரியல. நானும் கொஞ்சம் விசாரிக்க ட்ரை பண்ணேன் சமீபத்துல. என்ன சொல்றாங்கன்னா ஈவன் சிண்டிகேட் மெம்பர்ஸ் கூட சில பேர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருப்பதாக சொல்றாங்க. சோ ஆக்சுவலா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கறதே ரொம்ப மூடிமறைக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு. அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கறத ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா வைங்க, யாருன்னு தெரியட்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதுக்கு மீது நடவடிக்கை இல்ல. எங்களுக்கு தெரிந்த வரை நாங்கள் வந்து தேடி பார்த்தோம். நீங்க இப்போ எல்லாருமே ஒரு தடவை லைவ்ல பாருங்க. ஏன்னா நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க வீட்ல இருந்தே பார்க்கலாம், உங்க மொபைல்லே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா மட்டும், அந்த மாரிச்சாமின்ற டேட்டா மட்டும் நீங்க ஆன்லைன்ல லைவ்ல எப்படி பார்க்கலாம், எப்படி எந்த சைட்ல எடுக்கிறோம் இந்த விவரங்களை அப்படின்றத நீங்க இது எல்லாருக்கும் கொண்டு போங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.